சென்னை அண்ணா நகரில் ஜவுளிக்கடை விளம்பரத்திற்காக வைத்திருந்த ஆடையில் சாப்பிட்ட கையை துடைத்ததாக கூறப்படும் விவகாரத்தில் துணிக்கடையினரும் ஹோட்டல் நடத்துபவர்களும் மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. முகமது இலாஹி என்பவர் வேலை பார்த்து வரும் துணிக்கடையில் சில ஹோட்டலுக்கு வந்த வாடிக்கையாளர்கள் உணவருந்திவிட்டு துணிகளில் கையை துடைத்ததாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக துணிக்கடையினர் இது பற்றி கேள்வி கேட்ட நிலையில் இரண்டு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இந்த சம்பவத்தில் இரண்டு தரப்பினரும் மாறி மாறி தாக்கிக் கொண்ட நிலையில் இரண்டு தரப்பினரும் போலீசில் புகார் அளித்துள்ளனர். மேலும் போலீஸ் இது பற்றி விசாரித்து வருகிறது. அவங்க ஓனர் தம்பி அடித்தாங்க. அதுக்கப்புறமா கடையில் இருக்கிற 10 பேரும் சேர்ந்து வெளில வந்து எங்கள் 2 பேரை போட்டு அடி அடித்தாங்க. அடித்த வெறும் கையில் மட்டும் அடிக்கல, பொருளுங்க எடுத்து அடிச்சானாங்க. ஒருத்தர் அதில் உள்ள அந்த நைஃப் வச்சுருந்தாங்க, பர்கர் கட் பண்ணுற நைஃபு, அது எடுத்துன்னு கீறினான். அதில் கையில் அடிபட்டிருக்கு. இன்னொருத்தர் அந்த பேரிகார்டு மாதிரி போட்டிருப்போம் இல்லையா, அந்த இரும்பு கம்பியை எடுத்து என் காலில் அடித்தானாங்க. கால் அடிச்சில் கால் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அவருக்கு தலையில் அடிபட்டு 5 தையல் போட்டிருக்கு. போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு முதல்ல அட்மிட் ஆகுங்க, போலீஸில் ஃபஸ்ட்டு கேஸ் கொடுங்க எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களை அடிச்சுட்டு அவங்க போய் ஃபஸ்ட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காங்க. மதுரை அலங்காநல்லூர் உள்ளிட்ட ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வர்ணனையாளர்களை ஒவ்வொரு சுற்று வாரியாக நியமிக்க கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளின் வர்ணனையாளர்கள் சில காளைகளின் பெயர்களை அறிவிப்பதற்காக ஜிபே மூலமாக பணம் பெறுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. காளைகள் குறித்த வர்ணனைகளில் புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வர்ணனையாளர்கள் வரவழைக்கப்பட்டு வர்ணனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் காளை உரிமையாளர்களிடம் வர்ணனையாளர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு குறிப்பிட்ட காளைகளின் பெயர்களை பலமுறை பெருமையாக பேசுவதோடு வெற்றி அறிவிப்பையும் வெளியிடுவதால் குழப்பம் நிலவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பணம் கொடுக்காத ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர்கள் தங்களது காளைகளின் பெயர்களை கூட வாசிக்காமல் அனுப்பி வைக்கும் நிலைக்கு தள்ளப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. எனவே போட்டிகளின் போது வர்ணனையாளர்களையும் ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒருவர் என்ற விகிதத்தில் தேர்வு செய்ய வேண்டும் என்றும் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த வர்ணனையாளர்களையும் வர்ணனையில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நல சங்கத்தினர் மனு அளித்துள்ளனர். சினிமாவில் நடிப்பவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகும் அரசியலிலும் நடிக்காமல் உண்மையாக இருந்தால் நல்லது என நடிகரும் பாஜக மூத்த தலைவருமான சரத்குமார் கருத்து தெரிவித்துள்ளார். நடிகை நமிதாவும் அவரது கணவருமான வீரா அவர்கள் தொடங்கியுள்ள ஃபீல் குட் ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங் என்ற நடிப்பு பயிற்சி பள்ளியின் துவக்க விழாவில் சரத்குமார் கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்து விஜயை மறைமுகமாக சாடினார். இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, எனிபடி கேன் கம் டு பாலிடிக்ஸ். ரெண்டாவது நீங்கள் இங்கே நடிச்சிட்டு இருக்கிறவங்க பாலிடிக்ஸ் பண்ண பிறகு பாலிடிக்ஸில் போய் நடிக்காதீங்க. அங்கே உண்மையாக இருந்தால் அது நல்லாயிருக்கும். வேற கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்களா? ஆமாம், அது கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு லீடரும் ஹீரோ பேசின டயலாக்ல பாலிடிக்ஸ்ல பேசுறாங்க. பொலிட்டிக்கல் டயலாக்ல அது மக்கள் புரிஞ்சுக்கணும். என்ன பேசுகிறா மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருடைய குவாலிட்டி என்ன, அவங்க எப்படி பண்ணுறாங்க, மக்களுக்கு என்ன சேவை செய்ய வந்திருக்காங்க, அந்த உணர்வுகளை சிறப்பாக வெளிப்படுத்தி அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி மட்டும் இல்லை செயல்படுத்துகின்ற திறமையை உருவாக்கினால் மக்களுக்கு நல்லதானே. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.